மகாபோதி கோவிலில் நடந்த தொடர் குண்டு வெடிப்புக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மகாபோதி கோவிலில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தனக்கு மிகுந்த மனவேதனையை அளித்துள்ளதாக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். முட்டாள்தனமான இந்த பயங்கரவாத செயலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்ட கண்டன அறிக்கையில், வழிபாட்டு தலங்களின் மீது இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றும், நமது பலதரப்பட்ட கலாச்சாரமும் பாரம்பரியமும் அனைத்து மதத்தினரையும் மதிக்கும் பண்பை நமக்கு போதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காயமுற்றவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டும் என விரும்புவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தை கடுமையாக கண்டித்துள்ள பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் கோவிலுக்கு விரைந்து சென்று குண்டுவெடிப்பு சேதங்களை பார்வையிட்டார். விசாரணை முடிந்ததும் விரைவில் கோவில் மீண்டும் பக்தர்களுக்காக திறக்கப்படும் என்று நிதிஷ்குமார் கூறினார். इस घटना की जितनी निंदा की जाए कम है। बोध गया एक पवित्र तीर्थ स्थान है और दुनिया भर के करोड़ों लोगों की आस्था का केंद्र है और ऐसी जगह इस प्रकार की घटना को अंजाम देना निंदनीय है। बोध गया बोधि मंदिर के बारे में पहले से भी सतर्कता और एहतियात बरतने की कार्रवाई होती रही है। बाहर से सुरक्षा का इंतजाम किया हुआ है. யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் ஒன்றான மகாபோதி கோவிலின் பாதுகாப்பு கடந்த ஆண்டு பீகார் போலீசின் சிறப்பு படைப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது. புண்ணிய ஸ்தலங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்திருந்ததாக மூத்த போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குளறுபடிகள் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளது. குண்டுவெடிப்பு நடக்கக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்திருந்த போதும் மகாபோதி கோவில் குண்டுவெடிப்பை தடுக்க தவறியது ஏன் என்று பீகார் அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே கேள்வி விடுத்துள்ளார். அது தொடர்பாக விளக்க அறிக்கை அளிக்கும்படியும் பீகார் அரசுக்கு ஷிண்டே உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பல்வேறு கட்சிகள் தரப்பிலிருந்தும் கண்டன கணைகள் கிளம்பி உள்ளன. குண்டுவெடிப்புக்கு நிதிஷ்குமார் தலைமையிலான மாநில அரசு மற்றும் மத்திய அரசின் அலட்சியமே காரணம் என்று பாரதிய ஜனதா கண்டித்துள்ளது.